இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரியே, தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாத இருந்தாலும் வேத வசனத்து மேலே வாஞ்சியாக இருந்து இந்த யூடியூப்பில் பார்த்து கொண்டு உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்தில் மார்க் 16 அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கும் பொழுது, இயேசு ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு தன்னுடைய சீஷர் 11 பேருக்கும் போய் தரிசனமாகிறாரு. ஆனால் அவங்க சீஷர்கள் அவரை இவர் தான் இயேசுன்னு அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. பாருங்கள், கூடயே இருக்க சீஷர்கள் எவ்வளோ பெரிய பெரிய சீஷர்கள், இவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், அவர் கூடயே இருந்து எவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்களை செஞ்சார், கூடயே இருந்தாங்க, எல்லாமே தெரியும். ஆனால் இவர் ஆண்டவர் தரிசனமாகும்போது அவரை இவர் தான் இயேசு நம்ப மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. உடனே ஆண்டவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர்களுடைய அவிசுவாச நிமித்தமும் இருதய கடின நிமித்தமும் அவர்கள் கடிந்து கொண்டார். He rebuked them because of their unbelief and hardness of heart. இதனால் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சிலர் இதை பார்த்து கொண்டு சில சகோதரிகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு நீங்கள் வாஞ்சியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் நாம் கூட அவரை காணாமல் விசுவாசித்து கொண்டு இருக்கோம். நாம் மிகவும் பாக்கியவான்கள். அவரை நம்ம பார்க்காம ஆனால் அவர் இயேசு ஆண்டவரை விசுவாசித்து அவருக்காக ஊழியம் செய்கிறோம், அவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கோம், அவருக்கு ஆலயத்து போய் அவர் துதித்து கொண்டிருக்கோம், அவரிடம் நல்ல அற்புதங்கள் அதிர்ச்சி நிறைய பெற்றுக்கொண்டோம் இல்லையா? அன்பு சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, ஒன்று சொல்கிறேன். சிலவங்க இதில் பார்த்துக்கணும் சகோதரர்களே, என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்யணும், நான் கட்டாயம் செய்வேன். ஆனால் சில ஒருவேளை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், சென்ட்ரல் ஒர்க் பண்ணிருக்கலாம், ப்ரைவேட்டில் இருக்கலாம், இல்லை எனக்கு 60 வயசு ஆகணும், இல்லை நான் ரிட்டையர்ட் ஆகிட்டோன்னா தான் ஆண்டவர் ஊழியம் செய்வேன், இல்லை என் பசங்களோட திருமணம் இருக்குது, அந்த திருமணத்துக்கு அப்புறம் தான் நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியத்துக்கு சொல்லிவிட்டு நீங்களே ஒரு நாட்களை குறித்துட்டு நாங்கள் ஊழியத்தை தள்ளி போடக்கூடாது. சிலவங்க சொல்லலாம், எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு எப்படி நான் இந்த ஊழியத்தை செய்வேன், எனக்கு தான் இந்த குறைவு இருக்குது, இந்த இதை வைத்து எப்படி ஊழியம் செய்வேன்? குறைவில் தான் ஊழியம் செய்யணும். அந்த குறைவை நீங்கள் பார்க்குறீங்க, ஆண்டவர் மகிமையாக பார்க்குறாரு, உங்களுக்கு அந்த குறைவை நிறைவாக்குவார். நீங்கள் அந்த குறைவை நினைக்காதீங்க. ஆண்டவரை விட்டு நீங்கள் ஆண்டவர் ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் ஒரு நாள் கட்டாயம் அந்த குறைவை நிறைவாக்குவார். அவருக்கு தெரியும். கவலைப்படுறது நம்ம இல்லை, நம்மளுக்கு ஒரு குறைவு இருக்குது, நம்மளுக்கு இது நடக்கலை அப்படின்னா நான் கவலைப்படுறது நம்ம கிடையாது, இல்லை நீங்கள் கிடையாது. கவலைப்படுறது இயேசு ஆண்டவர். நம்மளால் என்ன பண்ண முடியும்? அவர் தான் இஸ் அ கிரியேட்டர். அவர் என்ன சொல்லுவார், சகல சிருஷ்டிக்கு போய் சுவிசேஷம் சொல்லுறது. என்ன கிரியேட்டட் மேன் அண்ட் விமன். அதனால் அவர் பார்த்து கொள்வார். அதனால் ஊழியத்துக்காக நீங்கள் நேரத்தை காலத்தை ஒதுக்கிட்டு அவருக்கு ஊழியம் செய்யுங்க. நீங்கள் இப்போ தான் செய்வேன் அப்போ தான் செய்ய முடியும்.